வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். இது வந்து காமனாக நிறையா யூடியூபர்ஸ் பண்ணியிருக்கிறது தான். காமனாக நிறைய யூடியூபர்ஸ் பண்ணாங்களா? அதாவது இந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் அது வந்து நம்ம ஓஎஸ் சென்ற வருடம் எல்லா டிவைஸ்லையும் வந்த ஓஎஸை நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம். அதில் வந்து 4 ரேங்கிங் போட்டு வச்சுருக்கோம் வேற மாதிரி அப்படின்ட்டு. இதே பெருசு அது அடுத்து கம்பேக் கொடுறா அப்படின்னு விளங்குவியாடா. அப்புறம் கடைசியாக ஒருத்தன் வச்சுருக்கோம். நீ எதுக்கு வந்த ஸ்பெஷலி நான் பண்ணது அது நீ எதுக்கு வந்த அப்படிங்கிறது இதில் தான் நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம். ஏன்னா நம்ம இதில் இருக்க ஓவரால் எல்லா ஓஎஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இப்போ இதில் இருக்கிற இதை இப்படி பிடிச்சி இப்படி வைக்கலாம். எஸ், ஓ நம்ம இதில் எல்லா இதுவும் ஓஎஸும் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே, உண்மைதான். ஆண்ட்ராய்ட் 15ஓட இருக்கிறத நம்ம பண்ண ஐஓஎஸ்ங்க. iOS I was not considered this because this was especially for Android. iOS மிஸ் ஆகுது. டெக்னோடது. டெக்னோ தான் XOS. XOS வந்து இன்ஃபினிக்ஸ். எல்லாம் ஒரே குடும்பங்கள் தானங்க. சரி ஓகே, அதனால நீ அப்படி சொல்ற. அது ஆக்சிஜன் OS போட்டு வச்சிருக்கேன். கலர் OSங்க. Realme ல கேப்பீங்களா? Realme UI கலர் OS. அவங்கலாம் ஒரே குடும்பம் தான். சரி, அதனால அப்படி ஆக்சிஜன் OS. சும்மா குடும்பத்தை பிரிச்சு பேசிட்டு. சோ இப்போ அப்ப மொத்தம் பிக்சல் எக்ஸ்பீரியன்ஸ்ங்கிறது கம்பேக் கூடுறாங்க. சரியா? AOSP வேற மாதிரி இருக்கு. ஏன்னா அதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே பில்ட் பண்ணிருக்காங்க. அப்ப அது வேற மாதிரி தான். ஓகேயா? ரைட். ஹைப்பர் OS வந்து பாத்தீங்கன்னா நீ எதுக்கு கம்பேக் கூடுறதான். நீ எதுக்கு வந்தலாம் இல்ல. ஹைப்பர் OS 1 நல்லா தான் இருந்தது. கம்பேக் கூடுறதான். அவங்க ஏதாவது பண்ணி உருப்படியா பண்ணாங்கன்னா சந்தோஷம். முட்டா பயில சார், அவங்க எல்லாம் அறிவியட்ட பயில சார். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். நீ எதுக்கு வந்த, நான் வந்து எதுக்கு வைக்கலாம்னு நினைச்சேன்னு வையேன். அதுக்கு OS இங்க இல்லடா. ஏன்னா இது வந்து அதுலதான் வைக்கலாம்னு முடிவு பண்ணேன். எனக்கெல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, பட் பேச்சு ஒர்க் அவுட் ஆகாது பாய். ஆக்ஷன் வேணும் பாய். இவன் இன்னும் வயசுக்கே வரல. நீ எப்பதான் வயசுக்கு வருவான்னு சொல்லிட்டு தான் Vivo Fun-Touch OS, iQOO Fun-Touch OS. நீ எதுக்கு அதுக்காக இங்க பாருங்க திரும்பியும் ஏதோ ரொம்ப மொக்கையா ட்ரீட் பண்றீங்க ப்ரோ. அப்படி கிடையாதுங்க. நானும் யூஸ் பண்ணேன். இப்போ கூட ரீசெண்டா நான் இது கூட யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்லடா, Neo 10. ஆமா, அதனால நான் யூஸ் பண்ண மாட்டேன்லாம் சொல்லுங்க. பட் போன வருஷத்துக்கு இந்த வருஷம் என்ன பண்ணேன்னு கேட்டா ஏதாவது சொல்ற அளவுக்கு இருக்கணும்ல. அது வந்து மிஸ் ஆனதுதான் வருத்தம். அடுத்தது யாருப்பா? பண்ணிவனுங்க. ஹலோ UI வந்து எப்படி இருக்கு தெரியுமா? இதை இங்க வைக்கலாம். இது வந்து வேற மாதிரியும் நான் சொல்ல முடியல. நல்லா இருக்கு. அது வந்து இங்கதான் வைக்க முடியும். அதுக்கு மேல கொண்டு போய் வைக்கணும்னு ஆசை தான் எனக்கு. ஏன்னா மோட்டோ கிட்ட இதே பெருசு அப்படிங்கிற மாதிரி தான் எக்ஸ்பெக்ட் பண்ற மாதிரி அந்த ஹலோ UI அவங்களோடது நல்லா பண்ணி அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டர் பண்ணி ரொம்ப ஸ்டெபிளைஸ்டா. நான் எப்படி சொல்றேன்னா, நிறைய பேருக்கு இந்த தெர்மல் இஷ்யூ எல்லாம் வேற இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணாதான். கேமராவும் கொஞ்சம் லேக் அடிக்குது, அதெல்லாம் கொஞ்சம் அட்ரஸ் பண்ணி கொஞ்சம் சார்ட் அவுட் பண்ணாங்கன்னா இதுல இன்னும் கொஞ்சம் நல்ல. ஏன்னா பயங்கரமான நியாயமா பார்த்தா கம்பேக் குடுறா மாதிரி இப்ப கம்பேக் கொடுத்ததுதான் ஹலோ UI மட்டும். நல்லா இருக்கு. ஐ அப்ரிஷியேட் இட். ஸோ அடுத்து வந்து என்னன்னா, இவங்களை வந்து எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. Magic OS 8 வந்து நிஜமா வேற மாதிரி. Magic OS 8 Magic OS 9 யூஸ் பண்றதுக்கு எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியே கிடைக்கல. ஆனா 8 யூஸ் பண்ணேன். 9 யூஸ் பண்ண நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, ஓகே நல்லா இருக்குன்னு சொன்னாங்க, ஆனா வேற மாதிரின்னு யாரும் சொல்ல. ஆமா, ஏன்னா ஹானர் ஒருத்தன் தான் இங்க இருக்கான் அந்த OS வச்சுட்டு. அந்த ஹானர் மேல ஒரு சிலருக்கு பெரிய நல்ல எண்ணம் இல்லை. அதனால அந்த OS வந்து பெருசா பாராட்ட முடியல கொஞ்சம். இப்போ இந்த ஹானர் 400ல மேபி அவங்க நல்ல விதமா ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க அப்படின்னா Magic OS 9 நல்லபடியா வரும். பாப்போம், வரலாம் கண்டிப்பா. நல்ல ஹோப் இருக்குங்க. இப்போ 4 ஃபோன் வர ரிலீஸ் ஆகுதான். ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி வெயிட்டிங். பார்த்தா அதுக்குள்ள மாதவ கம்பெனி மாதிரி போயிட்டாரு. 2027 பிறந்தனும் போல இருக்கு. ஆமா, அப்பா எந்திரிப்பா, ஆசீர்வாதம் பண்ணப்பா. நல்லா இருப்பா, நல்லா இருக்கு. இவர் இல்லைன்னா நான் இல்ல. ரவிங்க வா, இவர் பஸ் ஸ்டாண்ட்ல விட்டு வா. அப்புறம் XOS அது வந்து this is one of the best. இது வந்து ஆக்சுவல் கம்பேக்னு சொல்லலாம். ஏன்னா XOS 14 13லாம் நாங்க என்ன பண்ணிருப்போம்னா, அந்த ஓரத்துல இருக்க குப்பத்தொட்டில போட்டுருப்போம். ஆனா 15 வந்ததுக்கு அப்புறம் கதையே மாறிடுச்சு. அதுலயும் முக்கியமா iOS இருக்குல்ல, டெக்னோல எதுனா டயலருக்குள்ள கிளியர் கால்னு ஒன்று இருக்கு. அதுக்கு வாய்ஸ் கொடுத்துட்டு சூப்பர் ஃபீச்சருங்க. அது செமையா பண்ணிருக்காங்க. சோ இது வந்து வேற லெவல்ல இருந்தது. சரியா? எவன்டிமே இல்லையா? எவன்டிமே இல்ல. இந்த வெற்றியை நீங்கள் எவ்வாறு உணர்கிறீர்கள்? மிகவும் சந்தோஷமாக உள்ளது. சரியா? இதுவா? அடுத்து வந்து கலர் OS, Realme OS, Oxygen OS எல்லாமே இதுக்கு தனியாக ஒரு இடம் வச்சிடலாமான்னு தோணுதுடா. ஏன்னா அது நிஜமாவே வேற மாதிரியில தான் வைக்கணும் இப்போதைக்கு. அப்படி இல்லைன்னா இந்த வேற மாதிரிக்கும் இதுவும் பெருசுக்கும் நடுவில் ஒரு இடம் இருந்தால் நல்லா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இது இன்னும் வேற மாதிரி லெவலும் கிடையாது. இது வந்து ஸ்மூத்னஸ்லாம் சூப்பரா இருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஆனாலும் கூட என்னால வேற மாதிரில பிளேஸ் பண்ண முடியல. அதே சமயம் இதே பெருசுலையும் என்னால சொல்ல முடியல. இது ஆக்சுவலா வந்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் வர மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. சரியா? அதனால இப்போதைக்கு ஆனா டோக்கன் ஆஃப் கிராட்டிடியூட் வச்சுக்க போ. ஏன்னா அவங்க கிட்ட இருக்க பொட்டன்ஷியல் ரொம்ப பெருசு, பயங்கரமா பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் லாகிங்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். ஆமா,
ஸோ அதே மாதிரி நத்திங் ஓஎஸும் வந்து எப்படின்னா அதே நான் சொன்னேன்ல அந்த கேப்ல தான் வரும். என்னதான் இவனுக்கு வந்து ஓரா வட சொல்றானுங்க ஓரா பேசுறாங்கனாலும் அவங்க ஓஎஸ் வந்து அந்த டீமுக்கு வந்து சல்யூட் தான், நல்லா பண்றாங்க. ஸோ அதுவும் வந்து நான் என்ன சொல்லுவேன்னா வேற மாதிரில வைக்கணும்னு தான் ஆசை, அதே சமயம் இதே பெருசும் கிடையாது. அவங்க இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கு, நிறைய பண்ண வாய்ப்பு இருக்கு. அதனால என்ன பண்ண முடியும், கீழெல்லாம் வைக்க முடியாது, இங்க தான் வைக்கிறேன். சரியா? அதனால அதுவும் இந்த வருஷம் போனா அவனுங்க 2 பேரையும் மேல அனுப்புறோமே தவிர. ஆமா, இது வந்து ஸ்ட்ரைட்டாவே இதுக்கு மேல ஓஜி இருக்காது, அது அதுக்கு மேல ஆயிடுச்சு. ஏன்னா ஒன்னியை வந்து எனக்கு எப்படி இருந்தது அப்படின்னா இந்த தெளிவு உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. அவங்க டிலேக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி பண்ணியிருக்காங்க 1A7. ஏன்னா இப்பதான் ஒரு சில ஏ சீரிஸ்க்குலாம் 1A7 வந்துகிட்டு இருக்கு, அதுக்குள்ளேயே 1A8 பீட்டா வந்துட்டாங்க. அப்பனா அவங்க இன்னும் கொஞ்சம் நல்லா ஆக்சிலரேட் பண்ணிட்டாங்க, அவங்க டீம் பிடிச்சிருவாங்க. எனக்குள்ள ஏகப்பட்ட பவர்ஸை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கேன்டா. இப்போ இதுல என்ன ஹைலைட்னா இது எப்படி மாறலாம் ஃபியூச்சர்ல அப்படின்னா, மேஜிக் ஓஎஸ் வந்து கன்சிஸ்டண்டாக இம்ப்ரூவ் பண்ணிகிட்டே தான் இருக்கக்கூடிய ஒரு டீம். ஸோ அவங்களும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். மோட்டரோலா மேலே அந்த மாதிரி டக்குன்னு ஒரு நம்பிக்கை வைக்க முடியலனால அவங்க ஏதாவது ஒன்று செஞ்சு காமிச்சாங்கன்னா ஓகே, இவனை கம்பேக் கொடுறான்னு சொல்லியிருக்கோம், இவன் கொடுப்பானு என்னால் டக்குன்னு சொல்ல முடியல. எனக்கு அடுத்த ஹைப்பர் ஓஎஸ்லாம் வந்து அடுத்த வருஷம் கீழே வந்துருவான். ஆமா, நாசமாக போகிறதுக்கு என்னென்ன வழி இருக்கும் அவ்வளோ வச்சிருக்கான், அதனால வாய்ப்பு இருக்கு. இவங்க வந்து ஆரிஜின் ஓஎஸ்லாம் வந்து இன்டகிரேட் ஆகுதுன்னு இப்போ நிறைய நம்ம பார்த்துட்டு இருக்கோமா, அதன் மூலமே அவங்க மேலே போக வாய்ப்பு இருக்கு. நத்திங் அரைச்சமாவே அரைச்சிட்டு இருந்தானா கம்பேக் குர்ராக்கு வந்துருவான். சரியா? ஏன்னா இவன் வந்து ஒரு பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தினானான்னு கேட்டிங்கன்னா, நத்திங் ஓஎஸ் 1லேருந்து 2க்கு வரும்போது ஒரு மைனர் இம்பாக்ட், 3 வரும்போது ஓரளவுக்கு இன்னும் கொஞ்சம் இந்த நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க ஆரம்பிச்சோம். இப்போ இந்த ஸ்டாக்டு விஜெட் இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ண ஆரம்பிச்சு பழகிருப்பீங்க. இன்னும் கூட கொஞ்சம் விஷயங்கள் வந்து அவங்களால பண்ண முடியும். ஏன்னா ஒரு கஸ்டம் ராம் லெவலுக்கு குக் பண்ணக்கூடிய ஒரு டீம் அது. நாங்க வர்றோம்ப்பா. எவ்வளவு பிட்டிகளை தாப்பா அந்த காதுக தாங்க. வாங்க எம்புட்டு போய் அது பண்ணலன்னா எதுவும் பண்ணலன்னா கம்பேக் குர்ராக்கு போயிடுவான். அது ஒன்று. மேஜிக் ஓஎஸும் இங்கே இப்போ எப்படி இருக்காங்களோ அப்படியே இருந்தால் இவனும் கம்பேக் குர்ரா, இவனும் கம்பேக் குர்ராக்கு போயிடுவான் ஃபியூச்சரில். இவங்களாம் எனக்கு தெரிஞ்சு இவன் எப்படி தெரியுமா, ஊருக்குள்ளே இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வந்து எல்லாத்தையும் சூப்பராக காப்பி அடிக்கிறான். இந்த எக்ஸ் ஓஎஸும் ஹை ஓஎஸும் என்ன தேவை மக்களுக்குன்றது ரொம்ப நல்லா காப்பி அடிக்கிறாங்க. இவன் எப்படி ஆகிடும்னா இங்கே வந்துடுவான். ஏன்னா 1A7லேருந்து 1A8க்கு இப்போ நான் பார்த்த பீட்டாவில் நியாயம்தான். நீங்கள் கேட்கலாம் என்னங்க இது பீட்டா பண்ணியிருக்காங்க இப்பயே விட்டாங்க, ஃபஸ்ட்டு ஆண்ட்ராய்டு 16 பீட்டா பயங்கர மாஸ் பண்ணுறாங்க அப்படிலாம் சொல்லலாம். பட் 7லேருந்து 8க்கு வந்து பெரிய லெவலில் ஜம்ப் இருக்காதுன்ற மாதிரி தான் இப்போதைக்கு தெரியுது. ஏங்க சொல்ல போனால் 7ல் எல்லாத்தையும் போட்டு திணிச்சுட்டாங்க. கஷ்டம். அவன் ரொம்ப சேஞ்சஸ் வந்து பயங்கரமாக காட்டணும் அப்படின்னு அவன் நினைச்சானா இதுக்கு மேலே என்ன பண்ணுவான், ஃபோனையே தனித்தனியாக கழட்டி காட்டுற மாதிரி தான் பண்ண முடியும். இது வந்து திரும்ப திரும்ப வந்து இதே மாதிரி வடை சுட்டுட்டு இருந்தான்னு வை, சும்மா பேரல் அனிமேஷன்லாம் சொல்லிட்டு இருந்தானா கீழே வந்து கீழே ஆமாம் கம்பேக் குர்ரால போயிடுவான். அப்படியே பின்னா நீங்களே யோசிங்க, இவன் என்ன ஜோக்குனா இவன் ட்ரிகர் பண்ணி தான் இவன் ட்ரிகர் ஆகி இப்போ இருக்கான். ஆமாம், நான் நினைச்சா என் பவர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு புது உலகத்தையே உன் கண்ணு முன்னாடி படைக்க முடியும்டா. இவன் வந்து நீ எதுக்கு இருக்கக்கு அப்புறம் டெட் பாடி நீங்க ஒன்று போடுவோம், அந்த இடத்துல போட்டு அப்படியே தூக்கி வெளில போட்டுருவோம். ஸோ இது வந்து எனக்கு இவன் மேலே வந்து ஹோப் ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைனாவில் இருக்கிற ஹைப்பர் ஓஎஸ் வந்து இங்கே இருக்குங்க நிஜமாவே. இதில் ட்விஸ்ட் என்னன்னா, சைனாவில் இருக்கிற ஓஎஸ் வச்சு பேசணும்னு வைங்களேன், சைனாலேயும் 1A8க்கு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருக்குது. இப்போ சைனா அப்போ எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ சைனாவில் இருக்கிற சாஃப்ட்வேர் டெவலப்பர்ஸ்க்குலாம் அறிவு இருக்குது. சைனாலாம் தூக்கி தின்னுட்டு போயிடுறானுங்க பாருங்க. சைனால வந்து நத்திங் எப்படின்னு தெரியல, காமன் தானே. ஆமா, அவன் வந்து குளோபலா காமன் தான், இருந்தாலும் ஆல்ரெடி நம்ம அவனை வேற மாதிரில தானே வச்சிருக்கோம். அவன் காமன் தான், நத்திங் வந்து சைனாக்கு ஸ்பெஷலா இல்ல. ஸோ இப்போ மோட்டோவை பத்தி எங்களுக்கு தெரியலங்க, சைனால மோட்டோ எந்த அளவுக்கு நல்லா இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. மேபி மோட்டோ சைனாலையும் நல்லா இருந்ததுன்னா, ஸோ அப்போ சைனான்னு பார்த்தது எப்படி மாறிடுச்சு பாருங்களேன். எங்கடா கீழே நீ எதுக்கு இருக்க, கம்பேக் கொடுறாலாம் எங்க. அப்போ சைனால எப்படி அவங்களால இவ்வளவு பண்ண முடியுது, இந்தியாவில் மட்டும் ஏன் நம்ம திணறிக்கிட்டு இருக்கோன்ற வருத்தம் இருக்கு எனக்கு. சரிங்க, அதான் மனசுல இருந்து ஒரு சில ஆதங்கங்களை நாங்கள் சாஃப்ட்வேர்ல ரேங்கிங்ல கொடுத்துட்டோம். சரியா? இந்தியாவில் எப்படி இருக்கு, அதே சமயம் சைனால எப்படி இருக்கு அப்படிங்கிறதே நாங்கள் சொல்லியிருக்கோம். இதை நீங்க வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணணும்னு கிடையாது. நீங்க உங்க மனசுல இருக்கிற மாதிரியான ஒரு ரேங்கிங் உங்களுக்கு ஃப்ரீ டைம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷன்ல நீங்க கொடுக்கலாம். ரைட்டுங்க, தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பா. சிவபரணி சிவா சார் பார்க்கலாம். பை. வரட்டா.